நம்ம எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர் ஆக்கி அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லாம் புகழும். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாம் சூரே ஃபாத்திஹா ஓதுனதுக்கு பிறகு இரண்டாவது சூரே பக்ரா ஆரம்பித்தோம். சூரே பக்ராவுடைய முதல் வசனம் அலிஃப் லாம் மீம். அல்லாஹ்வும் அவனுடைய தூதருக்கு தான் தெரியும் இந்த அலீஃப் லாம் மீம் உடைய அர்த்தம் என்ன என்று. சிலர் சொல்லுவாங்க, ஆனால் யாருமே உறுதியாக சொல்ல முடியாது அலீஃப் லாம் மீம்க்கு இதான் அர்த்தம்னு சொல்லி. அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அப்போ ஒரு கேள்வி வரும், இந்த அலீஃப் லாம் மீம் உடைய அர்த்தம் மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாது இருந்தால் அப்போ ஏன் பிரயோஜனம் இல்லையே? 6666 வசனங்கள் எல்லாமே மக்களுக்காக, மக்கள் அது புரிஞ்சு அதன்படி நடப்பதற்காக தானே இருக்கிறது. ஆனால் அலிஃப் லாம் மீம் உடைய அர்த்தம் புரியலன்னு சொன்னால் புரியாத ஒரு விஷயத்தை ஏன் அல்லாஹ் தஆலா இறக்கினா? கேள்வி வரும்ல. நமக்கு புரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு புரியும். ரசூலுல்லாஹ் அந்த அலிஃப் லாம் மீமை புரிஞ்சதற்கு பிறகு நமக்கு கட்டளைகள் இட்டார்கள். அந்த கட்டளைகள் மீது நாம் நடந்தால் அலிஃப் லாம் மீமை புரிந்து நாம் அலிஃப் லாம் மீம் மீது அமல் செய்த மாதிரி ஆயிடும். உதாரணத்துக்கு, ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அப்போது சில விஷயங்கள் வெறும் ஜென்ரலுக்கு தான் சொல்லணும். படை தளபதி இருக்கிறார் பாருங்க, அவருக்கு மட்டும்தான் அந்த கோடு சொல்லணும், XYJ. எல்லா படை வீரர்களுக்கு அது தெரியக்கூடாது. வெறும் ஜென்ரலுக்கு தான் தெரியும் XYJனா என்ன, எப்போ தாக்குதல் நடத்தணும், யாரை யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அந்த XYJ உடைய மீனிங் எடுத்ததற்கு பிறகு அந்த ஜென்ரல் சொல்லுவார், அப்படி போங்க இப்படி போங்க, இந்த துப்பாக்கி எடுங்க, அது எடுங்க, அது எடுங்கன்னு சொல்லி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அலிஃப் லாம் மீம் உடைய அர்த்தம் தெரியும். அந்த அலிஃப் லாம் மீம் உடைய அர்த்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையில் நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தான் தெரியும். அதுக்கு பிறகு வருகின்ற வசனம் ஸாலிகல் கிதாப், இந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற வேதம், லா ரைபா, எந்த வகையான சந்தேகத்தின் இடம் இல்லை. எந்த வகையா, ரெண்டு வகையா இதுக்கு அர்த்தம் வைக்கலாம். ஒன்று லா ரைபா ஃபீஹி, இதில் எந்த வகையான சந்தேகம் இல்லை. இன்னொன்று லா ரைபா, இது சந்தேகத்தின் இடம் இல்லை. சந்தேகம் கேட்குற நேரத்தில் சந்தேகமே வரக்கூடாது. இதில் வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹு தஆலா இறக்கியது. இதில் வருகின்ற ஒவ்வொரு செய்தி உண்மையான செய்தி. இதில் ஏதாவது ஒரு சட்டத்தை அல்லாஹ் செய்ய சொன்னால் அது செய்தால்தான் நம்முடைய மறுமை வாழ்க்கை அழகாக இருக்கும், உலகத்திலேயும் நன்றாக வாழ முடியும். அல்லாஹ் செய்யக்கூடாது என்று இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறானே, அந்த காரியங்கள் செய்தால் மறுமை வாழ்க்கை கூட வீணாகி போயிடும், உலக வாழ்க்கையில் கூட சந்தோஷமாக வாழ முடியாது. இந்த விஷயத்தில் சந்தேகமே இருக்கக்கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் விபச்சாரம் செய்தால் நமக்கு தீங்கு தான், உறுதியாக நம்பணும். தொழுதால் வெற்றி என்றால் தொழுதால் தான் வெற்றி, தொழுகை விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீங்கு தான். இந்த உறுதியுடன் இந்த வேதத்தை கேட்கணும். சரி, இந்த வேதத்தில் என்ன இருக்கு? ஃபீஹி, இதில் ஹுதன், வழிகாட்டி இருக்கிறது. யாருக்கு? லில் முத்தகீன், அல்லாவை அஞ்சி வாழுகின்றவர்கள், இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி இருக்கிறது. அப்படியா? இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, ஹுதல்லின் நாஸ், அனைத்து மக்களுக்கு இது வழிகாட்டியாக இருக்கிறது. அப்போ அனைத்து மக்கள் முஸ்லிம் இல்லையே, அனைத்து மக்கள் மோமின் இல்லையே, அனைத்து மக்கள் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்கள் இல்லையே. நாம் எல்லாம் சொல்ல முடியுமா நமக்கு இறையச்சம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு நேர்வழி இல்லையா? ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் ஹுதல்லின் நாஸ், யார் படித்தாலும்
இந்திய பிரதமர் படித்தா கூட நேர்வழி கிடைக்கும்னு சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்றான், இரையச்சம் உள்ளவர்களுக்கு தான் நேர்வழி. ரெண்டு முரண்பாடாக தெரியுது இல்லை? தெரியுதா இல்லையா? அந்த நேர்வழி வேற, இந்த நேர்வழி வேற. எல்லாம் அந்த நேர்வழியை பார்க்க முடியும். கூகுள் மேப் எடுத்து கும்பகோணமுக்கு எப்படி போகணும்னு சொல்லி மேப்பு போட்டால் எல்லாமே பார்க்க முடியும். ஆனால் கும்பகோணமுடைய ட்ரெயினில் ஏறி போகிறவன் தான் உண்மையாக அந்த பாதையை பார்ப்பான். அதே மாதிரி தான் எப்படி நேர்வழி என்ன இருக்குன்னு சொல்லி யார் வேணாலும் குரான் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் இரையச்சமுடன் வாழுகின்றவர்களுக்கு தான் அந்த நேர்வழியை பெற முடியும். இவங்க வெறும் பார்ப்பாங்க, ஆனால் இரையச்சம் இருந்தால்தான் நேர்வழி கிடைக்கும். இரையச்சம் இல்லை என்றால் நேர்வழி கிடைக்காது. நிறைய பேர் குரான் படிப்பாங்க, அது எந்த ருசியும் இல்லையா சார் குரான் ஓதுனா? இரையச்சமுடன் ஓதி பாருங்க, ஒவ்வொரு வசனம் அழ வச்சிரும். இரையச்சம், இரையச்சம்னா என்ன? தக்வா. தக்வா என்றால் வாகாயா அரபியில் தனக்கு தீங்குகளை விட்டு பாதுகாத்து கொள்வது. நான் போயிட்டே இருக்கிறேன், பாதையில் பள்ளங்கள் இருக்குது, வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் எந்த ஒரு அடிப்படாமல் நடந்துட்டு போகிறோம் பாருங்க, அப்படி நடந்து போகிறவனுக்கு தான் தக்வா என்று சொல்லுவாங்க. அப்போது இரையச்சம் உள்ளவன் எப்போவுமே அவனுடைய சிந்தனையில் என்ன இருக்கும்? நான் செய்கிற இந்த காரியத்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா இல்லை நரகம் கிடைக்குமா? சொர்க்கம் கிடைக்கும் என்றால் அந்த காரியத்தை செய்வார், நரகம் கிடைக்கும் சொன்னால் அந்த காரியத்தை செய்ய மாட்டார். எது போனாலும் போகட்டும், என்னுடைய மறுமை வாழ்க்கை போகக்கூடாது. ஒரு 2 நாள் முன்னாலுங்க வாலிப பையன், இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிறாரா என்னன்னு தெரியல, ஃபோன் பண்ணார். ஹசரத் எனக்கு வேலை கிடைச்சிச்சு, டிகிரி முடித்த உடனே வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த காலத்தில், ஏஐயோட காலம் இது. வேலை கிடைச்சிச்சு ஹசரத், ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பிரேக் டைமில் துஹர் தொழுதுடலாம், ஆனால் அசர் தொழுகைக்கு நாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். இவர் எல்லோ கெஞ்சி கேட்டாரா, அசருக்கு பர்மிஷன் கொடுங்க, கொடுக்க மாட்டோம். அப்போ என்கிட்ட கேட்டார், ஹசரத் என்ன செய்யணும், என்ன சொல்லணும்? அசர் தொழுதால் இரையச்சம், அந்த வேலைக்காக அசர் விட்டா நரகம். நான் சொன்னேன், அந்த வேலை போனால் போகட்டும். புரியுதா? ஏன்னா ஃபர்தான நாம் அசர் தொழுறதுக்கு தான் இருக்கிறோம், நாம் சம்பாதிக்கிறதுக்காக வரலை. நாம் சம்பாதிக்கிறதே எதுக்குன்னு சொன்னால் அசர் தொழுறதுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக தொழுணுன்னு சொல்லி தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த வாலிப பையன் என்ன சொன்னான் தெரியுமா? சரி அசர் போனால் போகட்டும் சார், வேலை பார்க்கலாம். இதான் இரையச்சம். இப்படிப்பட்டவர்கள் ஓதுனாங்கன்னா குரான், இவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும். ஹுதல்லில் முத்தகீன். நமக்கும் ஆசை இருக்குல்ல, இன்ஷா அல்லாஹ் இந்த 26 நாள் தூக்கம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி ஒரு 15 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் உட்கார்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ரமபானில் நாம் முத்தகீன்களாக மாறணும். அல்லாஹ் எதுக்கு நமக்கு நோன்பு வைக்க சொன்னால், நாளைக்கு வரும் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம். ஏன் உங்களுக்கு நான் நோன்பு வைக்க சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்கள் ஆவதற்காக. ஏன்னா என்ன ஆகுனாங்க, நம்முடைய 2 எதிரிங்க. முதல் எதிரி யார்? ஷைத்தான் பாபா. எங்கே இருக்கிறார் இப்போ? அவர் அரெஸ்டட், ஜெயில் போயிட்டார். எவ்வளோ நேரம் நம்ம நின்று தொழுதோம். இஷாக்கு பள்ளிவாசல் வர்றது கஷ்டம் நமக்கு. ஏதோ பாட்டுக்கு 1.25 மணி நேரம் குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்கோம். ஏன்? ஃப்ரெண்டு போயிட்டார், அரெஸ்ட் ஆகிட்டார். அங்கே போகலாம், இங்கே அரெஸ்ட் ஆகிட்டார். ஒரு எதிரிக்கு எல்லாம் உள்ளே தள்ளிட்டா. 2வது எதிரி நான், என்னுடைய மனு இச்சை. இதுக்கு கூட லாக் போட்டால் செத்து போயிடுவோம். மூச்சு வாங்கணும் இல்லை, சாப்பாடு சாப்பிடணும் இல்லை, சஹர் செய்யணும் இல்லை, இஃப்தார் செய்யணும் இல்லை. இப்போ இவருக்கு லாக் பண்ண முடியாது. ஆனால் இவருக்கு என்ன செய்வான் அல்லாஹ்? நோன்பு வைக்கிறதுனால இவர் பலவீனம் ஆகிடுவார். 3 மணிக்கு எப்படி இருப்பார் இவர்? வாயிலேருந்து பேச்சே வராது. இன்றைக்கி வந்துச்சு இல்லை, அசருக்கு பிறகு பேச்சே இல்லை, கஞ்சி மட்டும்தான் இருக்கும். கஞ்சி கிடைத்தா சக்தி கிடைக்கும். அப்போ இந்த மனு இச்சை பலவீனம் ஆகிடும். அந்த நேரத்தில்
இந்த ரெண்டு எதிரிங்கனால நமக்கு எந்த கெட்ட விஷயங்கள் விட முடியலையோ அந்த கெட்ட விஷயங்கள் விடுற பழக்கம் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். புரியுதாங்க? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் எழுதுக்கணும், என்கிட்ட இதெல்லாம் தீங்குகள் இருக்குது, மொபைலில் கெட்ட விஷயங்கள் பார்க்குற கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது, பொய் பேசுகிற கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது, புறம் பேசுகிற கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது, தொழுகை விடுற கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. இந்த 30 நாள் நோன்புகளை கொண்டு நான் இந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வருவேன்னு சொல்லி ஒரு உறுதியுடன் ரமதானை ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். இரையச்சம் வரணும்னு சொன்னால் இரையச்சம் உள்ளவர்களுடைய முதல் பண்பு அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை நம்புவார்கள். சொர்க்கம் இருக்குல்ல, அது ஒரு நம்பிக்கையாக இருக்கணும். சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி உறுதியாக தெரிந்தால் தஹஜ்ஜுத் தொழுகிறது ஈஸியாகிடும். நரகம் இருக்குன்னு சொல்லி உறுதியாக தெரிந்தால் பாவம் அழகாக முன்னாலே வந்தால் கூட பாவத்தை விட்டு நாம் ஓடுவோம். பாவம் வந்தால் நம்ம பாவம் செஞ்சிடறோம். காரணம் என்ன? நரகம் நம்முடைய சிந்தனையில் இல்லை. எப்போல்லாம் நம்ம பாவம் விட்டோமோ, எதுக்காக விட்டோம்? நரகத்தை பயந்து நாம் விட்டோம். எப்போல்லாம் நாம் நல்ல காரியங்களை அதிகமாக செய்கிறோமோ சொர்க்கத்தை தேடிதானே செய்கிறோம். அப்போ இந்த சொர்க்கத்துடைய சிந்தனையும் நரகத்துடைய சிந்தனை அதிகமாக ஆக வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார். அவர்கிட்ட கேட்டார், அன்சார் சஹாபி, கைஃப அஸ்பஹ்தா, நீ காலையில் எப்படி ஆகினான்? ஹவ் ஆர் யூ? அஸ்பஹ்து முஃமினன் காமிலா, நாயகமே என்னுடைய காலையில் நான் முழுமையான மோமினாக ஆகியிருக்கிறேன். முழுமையான மோமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், ஃபந்துர் மாதா தகூல், என்ன சொல்கிற பார்த்து சொல்லு. முழுமையாக மோமினா? ஃபமா ஹகீகத்து ஈமானிகா, உன்னுடைய ஈமானுடைய உண்மையான நிலைமை என்னான்னு சொல்லு. மோமினன் காமின் சொல்றிய, முழுமையான மோமின். அப்போ சொன்னார், யா ரசூலல்லாஹ், அரபி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, என்னுடைய ஈமானுடைய அளவு எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் தொழுகையில் நின்றா அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படிதாங்க, நாம் கையை கட்டின உடனே அல்லாஹ் நமக்கு முன்னாலே இருக்கிறான். இது செய்தி, இது நம்பிக்கையாக மாறணும். மாறிச்சின்னு சொன்னால் தொழுகையை விட ருசியான காரியம் எதுவுமே இருக்காது. இன்னொன்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைறது போல தெரிகிறது, நரகவாதிகள் நரகத்தினுடைய வேதனையை தாங்க முடியாமல் சத்தமிடுறது போல கேட்கிறது, அப்படி தெரிகிறது. ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக சிந்திச்சா அது நடக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இந்த சஹாபி என்ன பார்த்தார் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நான் சொல்ல முடியாது. அவர் சொர்க்கத்தை பார்த்து இருப்பார், சொல்கிறாரு, அவர் நரகத்தை பார்த்து இருப்பார். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக பயந்தோன்னு சொன்னால் அந்த விஷயம் நடக்காவிட்டாலும் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியும். தனியாக தூங்குறதுக்கு யாருக்கு பயம் இருக்குது? வீட்டில் தனியாக தூங்குறதுக்கு பயம் உள்ளவங்க இருக்காங்களா? கொஞ்சம் கையை தூக்குங்களேன். முதல் ஆள்னா தனியாக தூங்குறதுக்கு பயம். சின்ன வயசுலேருந்து ஷைத்தான் ஆஜாங்க, போய் வந்துடும் சொல்லி 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 சப்கான்ஷியஸ் மைண்டில் அது உட்காந்துச்சு. சரி, தனியாக தூங்குறவங்களுக்கு பயம் வருது இல்லை, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, பா இன்னைக்கு தூங்குப்பா, நீ தூங்குனா அவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா? யாரோ ஒரு சேலை கட்டிக்கிட்டு உள்ளே வர மாதிரி, யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பெரிய ஜுப்பா போட்டிக்கிட்டு வர்ற மாதிரி தெரியும். ஆனால் அங்கே இல்லை. ஏன் தெரியுது? அந்த அளவுக்கு அவர் பேய்க்கு பயப்படுறார், அந்த பயம் அவருக்கு நிஜமாக தெரிகிறது. அதே போல தான் நரகத்தினுடைய பயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், நரகம் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறதை போல அவருக்கு தெரிகிறது. அந்த அளவுக்கு நாம் மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் தானாகவே இரையச்சம் வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அந்த மலக்குமார்களுடைய வேலை என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க, சுற்றிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய திக்ர் செய்கிறவங்களுடைய கூட்டத்தை பார்த்த உடனே அந்த மலக்குமார்கள் அங்கே வந்துடுவாங்க. சுருக்கமாக சொல்கிறேன், வந்த உடனே
அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்திலிருந்து முதல் வானம் வரைக்கும் அந்த மலக்குமார்கள் நாலாபுறத்திலிருந்து வந்து சூழ்ந்து கொள்வார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட போய், அல்லாவே நாம் ஒரு கூட்டத்தை பார்த்தோம், அவங்க தஸ்பீஹ் சொல்லிட்டு இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், எல்லாமே தெரியும் அல்லாஹ்க்கு, அவங்க எனக்கு பார்த்தாங்களா? லா வல்லாஹி மா ரஅவுகா, உனக்கு பார்க்கவில்லை. லவ் ரஅவுனி, எனக்கு பார்த்தா என்ன செய்வாங்க? இன்னும் அதிகமாக உனக்கு இபாதத் செய்வாங்க, இன்னும் அதிகமாக உனக்கு தஸ்பீஹ் செய்வாங்க. ஃபமாதா எஸ் அலூனா, அவர்கள் என்ன கேட்குறாங்க, என்ன வேணுமா அவங்களுக்கு? எஸ் அலூனகா அல் ஜன்னா, உன்னிடத்தில் அவங்க சொர்க்கத்தை கேட்குறாங்க. லவ் ரஅவுஹா ஹல் ரஅவுஹா, அவங்க சொர்க்கத்தை பார்த்தாங்களா? லா வல்லாஹி மா ரஅவுஹா, நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவங்க சொர்க்கத்தை பார்க்கவில்லை. பார்த்தாங்கன்னா இன்னும் அதிகமாக சொர்க்கத்தை அடைகின்ற காரியங்களை அவர்கள் செய்வார்கள். எதை விட்டு பாதுகாவல் தேடுகின்றார்கள்? அவர்கள் நரகத்தை பயப்படுறாங்க. அவங்க நரகத்தை பார்த்தாங்களா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவங்க நரகத்தை பார்க்கல. பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் அதிகமாக நரகத்தை விட்டு தீங்குகளை செய்யாமல் இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், கத் கஃபர்து லஹும் உஷ்ஹிதுக்கும், அவங்களை நான் மன்னித்து விட்டேன், இந்த விஷயத்தின் மீது நான் உங்களை சாட்சிகளாக ஆக்குகின்றேன். அப்போ சொல்லுவார் ஒரு மலக்கு, அல்லாஹ் அதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களில் ஒருத்தர் ஜிக்கிற்காக வரல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்தார், அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அந்த உட்கார்ந்து அல்லாஹ்வை ஜிக்கிர் செய்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க பக்கத்தில் உட்கார்றவங்க கூட நிராசை அடைய மாட்டான், அவங்களுக்கு எது கிடைச்சிச்சோ இவனுக்கும் கிடைச்சிரும். அதனால் நல்லவங்க கூட உட்காரணும், அந்த இறை நம்பிக்கை வரணுங்க. ஷேக் முத்தவல்லி ஷாராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாரு, பாவம் விடணும்னு சொன்னால், பாவத்தை விடணும்னு சொல்லி ஆசை இருக்குல்ல, அந்த பாவம் நான் செய்தால் மறுமையில் எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? இப்போ நமக்கு மறுமையுடைய கவலையே இல்லை, உலகத்தில் என்ன மிஸ் ஆகும்னு சொன்னால் தான் நம்ம விடுறோம். அல்லாஹ் உலகத்தில் எது நாம் செய்தால் உலகத்தில் நமக்கு தீங்கு இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அல்லாஹ் தடை வச்சுருக்கான். மனைவியுடன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? கூடாது, சில விஷயங்கள் செய்யக்கூடாதுங்க, அப்புறமா எல்லாமே செஞ்சிட போகிறீங்க அல்ல. சரி, பல விஷயங்கள் ஹலால், ஆடு சாப்பிட்லாம், கோழி சாப்பிட்லாம், மாடு சாப்பிட்லாம், பண்ணி தான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நம்ம பண்ணியாக மாறிடுவோம். நாய் சாப்பிடக்கூடாது, பேய் சாப்பிடக்கூடாது, எலி சாப்பிடக்கூடாது, பல்லி சாப்பிடக்கூடாது, மற்ற விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்லாம். அப்போது ஒரு பாவம் செய்கிற நேரத்தில் இந்த பாவம் செய்தால் இதனுடைய விபரீதம் என்ன கிடைக்கும் எனக்கு தண்டனை என்று அவன் பார்த்தால் அந்த பாவத்தை செய்ய மாட்டான். நான் முடித்துக் கொள்கின்றேன். அப்போ யுமினூன பில் கைப், இறையச்சம் வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன? மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை இருக்கணும். அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத்தா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுதுட்டே இருக்கணும். இது மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை வந்தால் தானாகவே 5 வேளை தொழுகை வந்துடும். 5 வேளை தொழுகை விட்டால் மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை குறைஞ்சிரும் தானாகவே. வைசி வர்சா. யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாஹ். 3வது பழக்கம் என்ன? வமிம்மா ரஸக்னாஹும், எது நாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோமோ அதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் முத்தகீன்களுடைய பல பண்புகள் வரப்போகிறது. இன்று நாம் 3 விஷயங்களை தெரிந்து கொண்டோம். முதல் விஷயம் என்ன? எப்போவுமே நமக்கு சொர்க்கமுடைய ஞாபகம் இருக்கணும், நரகத்தின் ஞாபகம் இருக்கணும், அல்லாஹ் நமக்கு பார்க்கின்றான் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். 2வது சரியாக தொழுக வேண்டும். 3வது அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்ய வேண்டும். எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.